வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இருளின் மௌனம், பாகம் 2. அவளின் ரகசியம். ஆதவன் அந்த ஓவியத்தின் கண்கள் அவனை பார்க்கின்ற மாதிரி தோன்றவும், அந்த இரவுக்கு பிறகு தூக்கம் கண்களை சொக்கி கொண்டு வந்தாலும் ஆதவனால் தூங்க இயலவில்லை. காலை கதிரவனின் வெளிச்சம் ஜன்னல் வழி உள்ளே நுழைந்ததும் அவன் மனது ஓர் பதில் தேட ஆரம்பித்தது. யார் இந்த பெண்? ஏன் அவளது படத்திற்கு மாலை போட்டு வைத்திருக்கிறார்கள்? எவ்வாறு அவள் இருந்தாள்? என்ன ஆனது அவளுக்கு? ஏன் இந்த வீடு 10 ஆண்டுகளாய் பூட்டி இருக்கிறது? எதுவுமே இல்லாத வீட்டில் எவ்வாறு அவளது படம் மட்டும் மாட்டியிருக்கிறது என்று ஏராளமான கேள்வி புயல் போல் ஆதவனின் மனதை ஆக்கிரமித்து இருந்தது. அவன் அருகில் இருக்கும் பழைய லைப்ரரிக்கு போயிருந்தான். அங்கே பல புத்தகங்கள், பழைய புத்தகங்களும் பழைய பத்திரிகைகளும் இருந்தது. தூசி படிந்து ஒரு ரேக் முழுவதும் புத்தகத்தையும் யாருமே எடுத்துவிடவில்லையா என்று ஆச்சரியப்பட்டு பார்த்தான். அவன் பழைய செய்தி காப்பகங்களை புரட்டி கொண்டு இருந்தான். அந்த நேரத்தில் அவனது கண்கள் ஒரு சிறிய செய்தியில் நின்றது. 10 வருடங்களுக்கு முன்பு இரவோடு இரவாக மர்மமாக மாயமான இளம்பெண், பெயர் மாளவிகா. எங்கு தேடியும் இன்று வரை சுவடு இல்லை. ஆதவனின் இதயம் திடுக்கிட்டது. மாளவிகா, அதுதான் அந்த பொண்ணோட பேரா? அதில் அவளது புகைப்படத்தையும் போட்டு காணவில்லை என்று விளம்பரம் செய்திருந்தார்கள். மாலை நேரம். ஆதவன் திரும்பி அந்த வீட்டுக்குள் வந்தான். வீட்டுக்குள்ளே காலடி சத்தம் இல்லை. மயான அமைதி என்பார்களே, அதுபோல் இருந்தது அந்த வீடு. ஆனாலும் சுவரில் தொங்கிக் கொண்டு இருந்த மாளவிகாவின் ஓவியம், அது இன்னும் அவனையே பார்த்து கொண்டு இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஆதவன் மெதுவாக சிந்தித்தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் தோணுது? ஐயோ, தூங்காதது இப்படியெல்லாம் கண்ட மாதிரி தாட்ஸ் வருது போல. இன்னைக்கு நைட்டாச்சும் தூங்கணும், எதை பத்தியும் யோசிக்காம என்று எண்ணியபடி அவன் நடக்க, அந்த நேரம் ஏதோ அவனுக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டது. ஆதவன் பயத்தில் உறைந்து ஆணி அடித்தார் போல் அதே இடத்தில் நின்று விட்டான். அந்த காலடி சத்தம் அவனுக்கு அருகில் யாரோ நடக்கிற மாதிரி கேட்டது. அவன் பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பின்னால் திரும்பி பார்த்தான். வழக்கம் போல்தான், யாருமே இல்லை. ஆனால் மீண்டும் திரும்பும் பொழுது சுவரில் ஒரு நொடி, கண்ணிமைக்கும் ஒரு நொடியில் ஒரு நிழலை பார்த்தான். அந்த நிழல் மெதுவாக நகர்ந்தது. அவனோடு பக்கத்தில் தான் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அவன் பக்கத்தில் யாருமே இல்லை. அதே நேரம் ஒரு குரலும் கேட்டது. நீ மட்டும் எப்படி பயப்படாம இந்த வீட்டுல இருக்க என்று அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது அந்த குரல். ஆதவன் உடம்பு முழுவதும் சில்லிட்டு போக, வெடவெடத்து போய் கைகால் நடுங்கும் அளவு பயந்து போய் நின்று கொண்டு இருந்தான். அவனது கண்கள் தானாக கண்ணாடி பக்கம் திரும்பியது. அந்த நிலை கண்ணாடியில் அவனது நிழல் மட்டும் இல்லை. அதன் பக்கத்தில் அவன் ஓவியத்தில் பார்த்த அந்த இளம்பெண் மாளவி அவன் அருகில் நிற்பது தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த ஆதவனின் மூச்சே நின்று விட்டது போல் தோன்றியது. இதயம் துடிப்பதை அவனுக்கு மறைந்தது. அவள் ஒரு பேயா அல்லது இன்னும் உயிரோடு அந்த வீட்டில் இருக்கிறாளா? இதற்கான விடை பாகம் 3 நாளை இதே நேரத்தில் இதே சேனலில் உங்களுக்காக. நன்றி.